வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, புதிய தலைமுறையில் போட்டு உடைச்சிட்டானே, அட கதற போகிறாங்களே திமுக உடன்பிறப்புகள். கருத்து கணிப்பை எல்லாம் தாண்டி சாதிக்கும், ஆட்சி அமைக்கும் அதிமுக. இந்த விஷயங்களை தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமே. நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதற்கு பிறகு விரிவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இறந்து போயிட்டாங்க. உடம்பை கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா அவர்களின் பேரில் செஞ்சோம். உதவியின் பேரில் எங்கள் அப்பா உடம்பை கொண்டு வந்து இன்றைக்கி இறுதிச் சடங்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களால நிறைய உதவி செஞ்சு நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். இதனால் அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கோம். என் குடும்பத்தின் சார்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்கள் அப்பாவோட உடம்பை பார்க்குறதுக்கு வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாமலைனுக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். என்னப்பா இந்த அம்மா அண்ணாமலைக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார்கள், இது ஒரு செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்காக இந்த வீடியோவை நான் கொடுத்தேங்க. இன்றைக்கி வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் யார் உதவி பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 ரூபா உதவி பண்ணிவிட்டு 200 ரூபாய்க்கு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அட 100 ரூபா கொடுத்துட்டு 100க்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியாவில் நான் அவனுக்கு 100 ரூபா கொடுத்தேன் 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் தேடிக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் ஒரு அரசியல் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு முதுகெலும்பாக இருந்தவர் உயிரிழந்து விட்டார். கடைசி தருணத்தில் முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுகின்ற அந்த கடைகோடி ஏழையினுடைய குரலையும் நம்ம அண்ணாமலை அவர்களுடைய காதலை வாங்கி கவர்மெண்ட்டு கொண்டு சென்று அந்த உடலையும் மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கின்றார். இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் ஏழையினுடைய குரலை எங்கே காது கொடுத்து கேட்குறாங்க? அந்த ஏழையினுடைய குரலை காது கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி பணம் கொடுக்க தேவையில்லை, இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்களோ என்ற பதட்டம் தேவையே இல்லை. மக்களுக்காக உழைச்சிருக்கோம், அந்த மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க. மக்களுடைய அபய குரலை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். அந்த அபய குரலில் என்ன வேண்டுகோள் வந்ததோ அந்த வேண்டுகோளை நிறைவேற்றி இருக்கின்றோம். அதனால் மீண்டும் நமது ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கலாம். ஆனால் மக்கள் குரலை காது கொடுத்து எப்போதும் கேட்காத அரசியல் தலைவர்கள் தான் தமிழகத்தில் அதிகம். அதுலேயும் ஏழை குரலானது அம்பலம் ஏறவே ஏறாது. எவ்வளவு கதறினாலும் சரி காது கொடுத்து யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்கோ ஒரு ஏழை வைத்த கோரிக்கையை ஏற்று உடலை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் தமிழகத்துக்கு நிறைய பேர் தேவை. இப்போ இருக்கின்ற காலகட்டத்துக்கு ரொம்பவே தேவையாக இருக்கிறது. ஸோ இளைஞர் பட்டாளமானது நீங்கள் எங்கெங்கோ தலைவர்களை தேடுறீங்க. இந்த மாதிரி தலைவர்களை நீங்கள் தொலைச்சிடாதீங்க. எப்போவாவது ஒரு ஆள் தான் இந்த மாதிரி தலைவர்கள் வருவாங்க. அந்த தலைவரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்குங்க. தமிழ்நாடு உருப்பட வேண்டும் என்றால் அண்ணாமலை போன்றவங்க அரசியல் களத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இது ஒரு சிறு உதவியே கிடையாது. இதில் எவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ பணம் செலவழிக்கணும் தெரியுமா? ஒரு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு உடலை கொண்டு வருவதுக்கு எவ்வளோ மெனக்கிட வேண்டும் என்று அரசாங்கத்தில் வேலை பார்க்கணுக்கு தான் தெரியும். அதனால் இந்த அம்மா அண்ணாமலைக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய வார்த்தையான்னு கேட்டிங்கன்னா, ஏழைகள் எப்போதுமே பெரிய வார்த்தை தான் பேசுவாங்க, உளப்பூர்வமாக நன்றியை தெரிவிப்பாங்க. அந்த விதத்தில் அண்ணாமலை செய்திருப்பதும் பெரிய உதவி தான். ஆனால் அந்த அம்மா செலுத்துகின்ற நன்றி கடனும் பெரிய நன்றி கடன் தான். ஸோ இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாங்க என்ற விஷயத்துக்காக தான் இதை கொண்டு வந்தேன். நான் கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். 6 வருஷமாக அவருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். வாசிக்க கூட வீடு இல்லை, என்ன பண்ணுறதுங்க? ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல 200 ரூபா வாங்கிக்கின்னு திமுகவுக்கு முட்டு கொடுத்தா பத்திரிகையாளர் என்ற போர்வில் அண்ணா நகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமாடி வீடு குடியிருப்புலாம் தராங்க திமுகவில். ஸோ உடன்பிறப்புகளுடைய உலகமே தனி. ஒரே ஒரு நாள் திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டா போதும், அவங்க 4 அல்லது 5 கோடிக்கு கூட வீடு கட்டலாம். அப்படி தான் அண்டா வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 வீடு கட்டுறான், 4 கோடிக்கு ஒரு வீடும் சின்னதாக இன்னொரு வீடும் கட்டுறான். ஆனால் அவன் என்ன பண்ணான்? நான் திமுகவுடைய சொம்பு இல்லை, நான் திமுகவுடைய அண்டா அப்படின்னா உடனடியாக திமுக அவனை அரவணைத்து கொண்டது. பின் என்ன, இவன்னா இன்டலெக்சுவலா, பெரிய ஆளா,
தமிழக அரசியல் களத்தை கரைச்சி குடித்தவனா, திக்காமல் 4 வார்த்தை பேசுவானா? ஆனாலும் இந்த அண்டாவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரிக்கிறது. ஆனால் அனுதினமும் அதிமுகவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிக்காக முட்டு கொடுத்த நானெல்லாம் எங்கே வேப்ப மரத்து அடியில் உட்காந்துக்கிட்டு மண்டை புழக்கிற வெயிலில் உட்காந்துக்கிட்டு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே மாட்டுறாரு. என்ன பண்ணுறது? சரி, இது என்னுடைய புலம்பல். சரிப்பா, புதிய தலைமுறையில் என்ன போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. எல்லா விதமான காம்பினேஷன் பெர்முட்டேஷனையும் எல்லாரும் போட்டு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து சொல்லக்கூடிய எல்லா தியரியுமே கன்வின்சிங்காக தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச எக்கோ சேம்பர்ஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிடிச்சதை தான் மனசு ஏற்றுக்குது. நானே கூட இப்போ 4 பேருக்கு ஃபோன் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச தகவல் சொல்கிறவங்களுக்கு தான் நான் அதிகமாக கால் பண்ணுறேன். நான் உட்பட சொல்கிறேன். பெரும்பாலானவங்களோட நிலை அதுதான் அவங்களுக்கு வந்து. ஆகவே இதை வந்து ஒரு அன்பயஸ்டாக இன்றைக்கி நம்ம பேசுவது என்பது வந்து கடினமான ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. பட் நான் என்னுடைய உங்கள் தொலைக்காட்சியில் வந்து அன்றைக்கு தேர்தல் நாள் அன்றைக்கி சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். ஜென்ரலி இன் ஜென்ரல் பர்செப்ஷன் கன்வென்ஷனல் விஸ்டம் வந்து ஹை போலிங் இஸ் அ பேட் நியூஸ் ஃபார் த கவர்மெண்ட். அதில் எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. இப்போது நம்முடைய மணி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராரு? அதாவது யார் யாரெல்லாம் கணிக்கின்றார்களோ அந்த கணிப்புகள் அத்தனையும் சரியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆனால் அந்த கணிப்பு என்ன என்பதை நீங்கள் பார்த்த வீடியோவினுடைய கடைசியில் அதை போட்டு உடைக்கிறார். அதாவது அதிக வாக்குப்பதிவு நம்ம தமிழகத்தில் பதிவாச்சுன்னு வச்சுங்களேன், அது ஆளுங்கட்சிக்கு பேர் ஆபத்து என்ற விஷயத்தை இந்த வீடியோனுடைய கடைசியில் அழகாக சொல்கிறார். ஆனால் டிவியில் உட்காந்துக்கு நம்மளாம் என்ன முட்டு கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா, திமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும், திமுக வாக்குகளை விஜய் அவர்கள் அறுவடை செய்திருக்க மாட்டார் அப்படின்னு வந்து நாம் அன்பயஸ்டாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்க சார்பு நிலை இல்லாமல் நம்மளால் பேச முடியல அப்படின்றதையும் போட்டு உடைக்கின்றார். முதல்ல எல்லாரும் கணிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிக வாக்கு என்பது கண்டிப்பாக திமுகவுக்கு ஆபத்து, அந்த அளவுக்கு அதிக வாக்குகள் பதிவாகியிருப்பதனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது என்பதை மணி அவர்கள் வந்து சொல்கிறாரு. எல்லாரும் அதான் கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நாம் அதை வெளிப்படையாக பேச முடியாது. ஏன் தெரியுமா? எல்லாருமே வந்து எனக்கு பிடிச்ச கருத்து எங்கே இருக்குதோ அந்த கருத்தை மட்டும்தான் காதில் கேட்கணும் என்ற சுயநலம் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் மீடியாவில் இருக்கிறவனும் பொதுப்படையாக இருக்கணும். ஆனால் மீடியாவில் உட்காந்துருக்கணும் திமுக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றான். அதனால் என்னால் என்ன பண்ணுறது, ஒரு பக்க சார்பு நிலை தான் எடுக்க முடியுது, நடுநிலையாக பேச முடியல அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அதாவது ஊடகத்தில் வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் உண்மையல்ல. ஊடகத்தில் உட்காந்துருக்கிறவன் கோயிச்சுக்குவான், நாளைக்கு விவாதம் என்ற போர்வையில் நம்மளை கூப்பிட மாட்டான். அதனால் ஊடகத்தில் உட்காந்துருக்கிற நெறியாளர் என்ன ஆசைப்படுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் கணிப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது, திமுக தோக்குன்றது தான் இருக்கிறது. அதிக வாக்குகள் பதிவானால் அது திமுகவுக்கு ஆப்பு தான் அப்படின்னு வருது. என்ன பண்ணுறது, டிவியில் உட்காந்து உடச்சி பேச முடியலையே அப்படின்னு வந்து நம்மால் அழகாக சொல்லிடுறாரு மணி. ஏன் இந்த மாதிரி ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையை புரிஞ்சு கொள்ள மாட்டுறாங்க? அதிக வாக்குப்பதிவுகள் ஆளுங்கட்சியின் மீது இருக்கின்ற கோபத்தினால தான் வந்து விழுது அப்படின்னு ஏன் டிவியில் உட்காந்துக்கிறவன் புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கி மாலையில் கருத்து கணிப்பு வரும். அந்த கருத்து கணிப்புகள் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுமா? வாக்கு என்னும் மையத்தில் போகக்கூடிய திமுக காரனுக்கும் வாக்கு என்னும் மையத்தில் இருக்கக்கூடிய தமிழக அதிகாரிகளுக்கும் அப்பா திமுக தோத்துன்றா, அடா கருத்து கணிப்பு தான் வந்துடுச்சுடா அப்படின்னா திமுக தோக்க போது என்கின்ற போது அரசு அதிகாரிகளுக்கு பயம் விட்டுப்படும். ரெண்டாவது, திமுக உடன்பிறப்புகள் திமுக தோக்க போதுன்னா வாக்கு என்னும் மையத்தில் அலட்சியமாக இருப்பாங்க. ஸோ அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பயத்துடன் போயிட்டு வாக்கு என்னும் மையத்தில் இருக்கணும். ஐயோயோ திமுக மீண்டும் ஜெயிக்கும் தானே கருத்து கணிப்பு வந்துருக்குது, எப்பா சாமியை ஒழுங்காக நம்ம எல்லா வேலையும் பார்ப்போண்டா அப்படின்னும். ரெண்டாவது, அதிமுகவுக்கு ஆதரவு வந்தால் கூட அந்த ரிசல்ட்டை நிறுத்தி வச்சு கொஞ்ச நேரம் பொறுத்து வெளியிடணும். ஸோ இப்படி அரசு அதிகாரிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதுக்காகவும், ரெண்டாவது திமுக உடன்பிறப்புகள் சுறுசுறுப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சுறுசுறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு என்னும் மையத்துக்கு போகிறதுக்காகவோ இந்த ஊடகமானது இன்றைக்கும் கருத்து கணிப்பை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு அடித்து விடுவாங்க.
அதனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் பொய்ன்றத மணி அவர்கள் போட்டு உடைச்சிட்டார். எல்லாருடைய கணிப்புகளும் சரியாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அதனால தான் நான் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், திமுக தோக்க போகுது, அதிக வாக்குகள் விழுந்திருக்குது அப்படின்றத போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ உண்மை தெரிந்த உடன்பிறப்புகள் கதறுவாங்க. ஆனால் உண்மையாகவே அதிக வாக்குகள் விழுந்தால் ஆளுங்கட்சிக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு அதிக வாக்குகள் விழுந்தால் ஆபத்தா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் வந்ததுனால ஆளுங்கட்சிக்கு ஆபத்து. எப்படி சொல்கிற அப்படின் போது, சிறுபான்மையர் வாக்குகளை விஜய் பிரிப்பாரா இல்லையா? கண்டிப்பாக பிரிப்பார். 50% பிரிப்பாரா? அதுக்கு மேலேயும் பிரிப்பார். அப்போது இத்தனை நாளும் 15% வாங்கி கொண்டு இருந்த திமுக இன்றைக்கி சிறுபான்மையர் வாக்கு 50% குறைஞ்சி போச்சுன்னா 7.5% தான் வாங்கும். ரெண்டாவது, ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமா? இருக்கும். ஸோ அப்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சின் மூலமாக திமுக வாக்குகள் குறையுமா இல்லையா? கண்டிப்பாக எதிர்ப்பு மனநிலை மக்களிடையே இருக்கிறது திமுக அரசாங்கத்துக்கு. அதனாலையும் வாக்கு சதவீதம் குறையும். ஓகேவா? ரெண்டாவது, விஜய் அவர்கள் எங்கே போனாலும் சரி விசில் அடிப்பதும் கையாட்டுவதும் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க? பட்டியலினத்தை சார்ந்தவங்க. ஸோ அந்த பட்டியலினத்தினுடைய வாக்கு இத்தனை நாளும் யாருக்கு போயிட்டு இருந்தது? திருமாவளவன் மூலமாக திமுகவுக்கு போயிட்டு இருந்ததா? ஆமாம், திமுகவுக்கு போயிட்டு இருந்தது. இப்போது பட்டியலினத்தவருடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் விஜய்க்கு வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்கும். அப்போது மேலும் திமுகவுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் குறையும்? 2% வாக்குகள் குறையலாம். அது மட்டும் கிடையாது, இப்போது அதிமுகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் விஜய் வாங்குவாரா இல்லையா? கண்டிப்பாக அதிமுகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளை வாங்குவார். அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளையும் விஜய் அவர்கள் வாங்குவார். அப்போது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வந்தால் தானே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஏதோ தேவையில்லாத கட்சி என்று தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் திமுகவுக்கு எதிராக இருந்த மக்கள் மனநிலையை விட அதிமுகவுக்கு எதிராக இருந்த மக்கள் மனநிலை தான் அதிகம். அதனால் திமுகவுக்கு பெருசாக எதிர்ப்பு மனநிலை இல்லாத மாதிரி தான் இந்த ஊடகமானது காப்பாற்றிக்கிச்சு. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளவே இல்லை திமுகவினரும், வெளியே காட்டவே இல்லை ஊடகமும். அதனால் ஆன்டி இன்கம்பன்சி ஆனது விஜய் அவர்கள் மொத்தமாக எடுத்துடுவாருன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக எடுக்க மாட்டார். பாதி திமுக எதிர்ப்பு வாக்குகளை எடுப்பார், அதிமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பாதி எடுப்பார். அதன் மூலமாக திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் சமமாயிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாரும் ஒரு விஷயத்தை பேச மறந்துடுறாங்க, திமுகவுடைய ஆதரவு வாக்குகளும் விஜய் பிரிப்பார். அதுதான் அதிகமாக பிரிப்பார். ஏன்னா திமுகவுடன் நெருக்கமாக இருந்தது யார் தெரியுமா? நம்ம விஜய் தானுங்க. அதனால் திமுக ஆதரவு வாக்குகளைத்தான் அதிகமாக பிரிக்கக்கூடியவர் விஜயா இருக்கிறாரு. அதிமுகவுக்கு ஆதரவு வாக்குகளை விஜய் பிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகளை விஜய் பிரிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தலையே எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதிமுகவுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதிமுகவுக்கு எதிராக தான் 5 வருஷமாக பேசியிருந்தாங்க. அதனால் அதிமுக வேண்டாம் என்று சொன்னவங்கெல்லாம் ஏற்கனவே பிரிஞ்சு போயிட்டாங்க. ரெண்டாவது, அதிமுகவோ அல்லது ஜெயலலிதாவோ பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக இருந்தாங்க. அதனால் விஜயனுடைய ஆதரவு வாக்குகள் எதுவுமே அதிமுக கிட்ட கிடையாது. அதனால் அதிமுக ஆதரவு வாக்குகள் எங்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, பாமகவிலிருந்து போயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாமகவிலிருந்து போகிறதுக்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்த நடிகர்களுக்கு எதிராக இருந்தாங்க. பாமக நடிகர்களுக்கு எதிராக இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான், அதை அப்படியே தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் பாமகவிலிருந்து நடிகர்களுக்கான வாக்கு போயிருக்காது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பாஜக ஏற்கனவே நான் பேசிட்டேன், அவங்க கொள்கையால் வளர்ந்து வந்தவங்க. பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் இந்த தமிழகத்தில் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக பாஜகவிலிருந்து ஒரு வாக்குகள் கூட போயிருக்காது. ஆனால் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அவர்கள் அறுவடை செஞ்சிருப்பார். அதனால் திமுகவுக்கு போக வேண்டிய பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு போயிருக்கும். இப்படி சிறுபான்மையர் வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்கு, திமுக ஆதரவு வாக்கு, பிஜேபி எதிர்ப்பு வாக்கு, விசிகாவினுடைய ஆதரவு வாக்கு, பட்டியல் இனத்தவருடைய வாக்கு, எல்லாவற்றையும் பெருசாக நம்பின திமுகவினுடைய பெண்கள் வாக்கு, எல்லாவற்றையும் விஜய் அவர்கள் வாரி சுருட்டுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும்
திமுகவுக்கு பெரிய அடியை கொடுத்துருப்பாரு. அதனால் இன்றைக்கி வந்திருக்கின்ற கருத்து கணிப்பை எல்லாம் தாண்டி அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இங்கே சொல்கிற அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் உண்மையை பேச மாட்டாங்க. அதே மாதிரி மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற எந்த ஒரு பத்திரிகையாளரும் உண்மையை பேச மாட்டாங்க. ஏன்னா மீடியாவில் உட்காந்துருக்க அத்தனை பேரும் திமுககாரன். அவனுடைய மனம் நோக நம்ம பேசணும்னா நாளைக்கு பேசுறதை கூப்பிட மாட்டான் என்பதை மணியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் போட்டு உடைச்சிருப்பார். அதனால் பத்திரிகையாளர்கள் பேசுறது அத்தனையும் உண்மை கிடையாது. அதாவது கருத்து கணிப்பு வந்தால் அதை பார்த்து சோர்ந்துடாதீங்க. அதிமுக அசத்தும், ஆட்சி அமைக்கும். காத்துருங்க. நன்றி.